வாழ்க வளமுடன். என் பேர் புவனேஸ்வரிங்க. நான் தொட்டம்பாளையம் கிராம சேவை திட்டத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்ததுங்க. வெளியெல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்தனா தலை அப்படியே ரொம்ப வலிக்குங்க. மாத்திரை போடாம ஒரு வேலை கூட என்னால பண்ணவே முடியாது. 2-3 மாசமா அங்க பயிற்சி எடுக்கிறதுனால நான் தலைவலி மாத்திரை எடுக்கிறதே விட்டுட்டேங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்திங்க. எனக்கு எப்ப வரும் எப்ப இருக்கு எதுவுமே தெரியாது. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாவும் இருக்கிறேன். இது எங்க ஊருக்கு வரும்போது போகணுமா அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரி எங்க வச்சாலும் கண்டிப்பா போகணுங்க. அது பெண்கள் கண்டிப்பா போகணும். போனாதான் அதோட என்ன உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாங்க. வீட்டுல ட்ரஸ்டே கிடையவே கிடையாதுங்க. கொஞ்ச நெஞ்சம் இருந்தது கூட இப்ப சுத்தமா எனக்கு இல்லைங்க. வீட்ல எல்லாம் சொல்லணுங்க முறையெல்லாம். நான் இங்க போகணுமான்னு கேட்டேன். இல்லம்மா நீ போயிட்டு வா, உனக்கு போனாதான் என்னன்னு தெரியும் சொல்லி என்னை அனுப்புனவரே எங்க வீட்டுக்காரர் தாங்க. அந்த அளவுக்கு இப்ப நான் நல்லா இருக்கிறேங்க. கண்டிப்பா எல்லாருமே மனவளக்கலைவை பயிற்சி எடுக்கணும். கண்டிப்பா சினத்தல் எனக்கு கோபம் ஜாஸ்தி வருங்க. ஒரு பேச்சு சொன்னா அப்பயே கோபம் வந்துருங்க. இப்ப கோபமே படுறது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே தான் இருக்கிறேங்க. அந்த அளவுக்கு நான் இருக்கிறேங்க. நிஜமாலுமே அறிவு திருக்கோயிலுக்கு என் பையன் வந்திருக்காங்க. வந்தப்ப அவனும் சேர்ந்தா சொன்னாங்க, இங்க போமா சூப்பரா இருக்கும், அங்க நீங்க சொல்லி கொடுக்கறத விட இங்க இன்னுமே அமைதியா இருக்கும், இங்க பயிற்சி இன்னும் நல்லா இருக்கும், நீங்க போங்கம்மா அப்படின்னு எங்க பையனும் இங்க முதல்ல வந்திருக்கிறாங்க. பையனும் சேர்ந்துதான் சொன்னாங்க. இப்ப நான் வந்தப்புறம் எனக்கு அங்க பயிற்சி எடுக்கும் போது இங்க இத்தனை பேர் சேர்ந்து பயிற்சி எடுக்கும் போது ரொம்ப அப்படியே மனம் நிறைவா இருக்குதுங்க. அறிவு திருக்கோயிலுக்கு பண்ணாரி சுகர்ஸுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.